ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு நம்மளோட நண்பர், அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் கூட தான் கேம் ஆட போகிறோம். ஸோ யாருன்னா வந்து அவரோட பேரே த ஃபேன் ஆஃப் இடிஜான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வரைஞ்சிருக்காரு கையாலேயே. நம்ம வந்து ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோன்னு சொன்னதுக்கு, ப்ரோ எனக்கு ஒரே ஒரு ஆசை, உங்கள் கூட ஒரு கேம் ப்ளே பண்ணணும்னு சொன்னார். சரி, அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சேர்ந்து ஸ்கேட் போர்டு ஆபி இல்லை, இது இப்போ இது ஸ்கேட்டிங் ஆபியா இது கைஸ், இது என்ன கைஸ், இது ரோலர் கோஸ்டர் ஆபி பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நான் 3, 2, 1 சொல்றதுக்குள்ளே அங்கே பாருங்கள் ஃப்ரெண்டில் என் ஃப்ரெண்டும் ஓட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள வந்து ஸ்பீடாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி வாங்க கைஸ், இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெல்கம் டு விடிஜி 2.2. மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக், ஒரு ஷேர், நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னு நம்ம ரேசிங் தான் பண்ணுறோம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு நம்ம ஃப்ரெண்டு, அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் த விடிஜி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான், ஓகேங்களா. ஸோ 3 பேர் சேர்ந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்றைக்கி ரேசிங் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ நான் 2வது இடத்துல இருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஓடிட்டு இருக்கான். அவன் எப்படி ஃப்ரண்ட்டில் போனான்னு நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருக்கலாம். நான் 3, 2, 1 சொல்கிறதுக்குள்ளே ஓட்டாங்க கைஸ், ஓகேங்களா. அதனால தான் இப்போ அவனை தாண்டி பிடிக்கிறேன் பாருங்க கைஸ். எப்படியாவது பிடிச்சிடணும். கமான் டேய், எங்கே போனாலும் அவனை நீ எங்கேயாவது மாட்டல, அந்த இடத்துல உன்னை ரீடேக் பண்ணிவிடுவேன்டா. சரி, ரீடேக்கா அது படாது, உன்னை நான் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டிடுவேன்டா. ஓகே கமான், ஜம்ப்பு, அவள் தாண்டியாச்சு. ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக தாண்டுவான்னு நானே எதிர்பார்க்கல ஃப்ரெண்ட். பாருங்களேன், அதுக்குள்ளே தாண்டிட்டேன். டே தம்பி, தாண்டிட்டாங்க. எப்படி தாண்டா? டே வரண்டா, எப்படி தாண்டான்னு தெரியல. ஸோ கைஸ், திரும்ப நம்ம ஃபஸ்ட் இடத்துலேருந்து 2வது இடத்துக்கு போயிட்டோம். டே விடிஜி கீழே மட்டும் விழுந்துடாத அவசரப்பட்டு. கமான் பார்த்து. அப்பா நல்ல வேலை. என்னங்க ஃப்ரெண்டில் போயிட்டாங்க. இருங்க பிடிச்சலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கமான் விடிஜி, யூ கேன் டூ இட்ரா. ஜம்ப்பு, கிராஸு. ஐயோ அப்பா நல்ல வேலை, கீழே விழலையே, அது வரைக்கும் சரிதான். ஸோ கைஸ், அவனை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஜாலியாக போயிட்டே இருக்கான். டே தம்பி ஐயோ கைஸ், பிடிக்கிறது கஷ்டம் போலியே கைஸ். என்னங்க இது லேசர் இவ்வளோ ஸ்பீடாக வருது. ஐயோ ஏய் நல்ல வேலை. எப்பா ஓகே கைஸ், வந்தாச்சு. பயபோல வந்து இங்கே மாட்டிக்கிட்டான். நம்ம அந்த கேப்பில் வந்தாச்சு. எப்படி தம்பி, நாங்களாம் ரொம்ப கில்லாடிப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம கூட வந்த 2 பேருமே பேக்கில் தான் இருக்காங்க. அப்பா இப்போ தாண்டா கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்குது. ஸோ கைஸ், அப்படியே இந்த லீடை விட்டுறக்கூடாது, அப்படியே கேமை முடிச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது உண்மையிலே நல்லா இருக்குங்க. நிறைய ஆபி இருக்குது. ஸ்கேட் போர்ட் ஆபி, சைக்கிள் ஆபி, கார் ஆபி, பைக் ஆபி அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு இந்த ஸ்கேட்டிங் ஆபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன். ஸோ இந்த ஆபி வந்து ஹை கிராஃபிக்ஸு ப்ளஸ் வந்து பசிலும் பயங்கரமாக இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கமான்ட்ரா 19, 20% வந்தாச்சுங்க அதுக்குள்ளே. அங்கே பாருங்களா, பார்த்துடா தம்பி. ஓகே, பின்னாடி இருக்கிறவங்க ஃப்ரண்ட்டில் வந்துடவே கூடாது ஃப்ரெண்ட். நம்ம பார்த்து சேஃப்டியாக போகணும். அப்பா ஸோ வெறித்தனமாக வந்தாச்சு கைஸ் கொடி. ஸோ 21% வந்தாச்சு கைஸ். ஓகே வாங்க போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன். என்னடா அது சைடில், ஏண்டா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் சைடில் ஃபுல்லாக லேசர் போட்டு வச்சுருக்கானுங்க. எவன்டா சைடில் போவான்? அடா பாவிகளா, நம்ம சைடில் போகணுன்னே அந்த ஹைட்டை ஏற்றி வச்சுருக்கானுங்க. ஓகே ரைட்டு, ஜம்ப்பு. ஸோ கைஸ், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரோப்ளெக்ஸில் பிடிச்ச ஆபி எது அப்படின்றதே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ லைக் பைக் ஆபி பிடிக்குமா, சைக்கிள் ஆபி பிடிக்குமா, ஸ்கேட் போர்ட் ஆபி பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். கோயால டே ஐயோ கைஸ், என்னங்க இது 2 தடவை கீழே வந்துட்டோம். லீடை பிடிச்சிட்டு போகிறாங்க. ஐயோ கைஸ் 3 தடவை தாண்டி இருக்க வாய்ப்பு இருக்குங்க. கமாண்டரை வீட்டுச்சு எங்கே போனானுங்க தெரியலையே. ஃப்ரண்ட்டில் போயிட்டாங்களா, பேக்கில் வந்துட்டாங்களா, ஒன்றும் புரியல. ஸோ பரவாயில்ல, போயிருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், யாருமே இல்லை. ஸோ நம்ம அங்கே மாட்டினா கண்டிப்பாக அவங்களும் மாட்டுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஓகே சூப்பராக ஒரு ஜம்ப்பு. கமான், அப்படியே ஒரு ஜம்ப்பு, திரும்ப ஒரு ஹேர்லேயே ஒரு ஜம்ப்பு. அப்பா வந்தாச்சுரா. திரும்ப அப்படியே ஏரில் ஒரு ஜம்ப்பு. ஸோ கைஸ், வெறித்தனமான ஒரு ஜம்ப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே இங்கே போயிட்டு அப்படியே எப்பா என்னடா கண்ணாபின்னா லேசர் போட்டு வச்சிருக்கானுங்க. எனக்கு என்ன தெரியல, ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போனால் ஒரு பிளர் அடிக்குது. கமான் 2, 3 சூப்பரா ஜம்ப்பு. சூப்பர் கைஸ், இங்கே வந்து லேசர் சுற்று கண்ணாலே அப்படின்னு போயாச்சு. ஓகே நெக்ஸ்ட்டு கொடி. ஸோ கைஸ் 32% வந்தாச்சு. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. எப்பா கைஸ், நம்ம மின்னல் வேகத்தில் போயிட்டுருக்கோம் இப்போதைக்கு. அப்படியே சைடில் போடா சைடில் போடா கைஸ். செம்ம ஸ்பீடு கைஸ். இப்படியே போனால் தாண்ட முடியாதுன்னு நினைக்கிறேன் அவனுங்க நம்மளை. கமான் ஜம்ப்பு. ஓகே ஜம்ப்பு. ஐயோ பாவங்க. ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா, அவர் சொல்லியிருந்தார், ப்ரோ நான் ஃபோனில் தான் ப்ரோ ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவர் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உண்மையாக சொல்லணும்னா ஆபி வந்து பிசியில் ஆடுறது கொஞ்சம் வந்து நம்ம ஈஸியாக ஆடலாங்க ஃபோன் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் அவருக்கு அப்பயே சொல்லியிருந்தார், ப்ரோ நான் ஃபோனில் தான் ப்ரோ ஆடுறேன், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லியிருந்தார் ஸ்டார்டிங்லே. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 35%
அப்படியே வந்து 36% வந்தாச்சு. ஐயோ கைஸ், என்ன கைஸ், வாடா வாடா. ஏய் என்னங்க இது, எனக்கு புரியல. அப்போ நான் எப்படி தான் போகிறது? கமான்ட்ரா. அப்பா நல்ல வேலை தாண்டி வச்சுரா சாமி. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் கமான். இதுவும் அதே சைடில் போயிடலாம் பேசாமா. சைடில் போனால் அது இதுவே ரேஞ்சே இல்லைங்க. யாரா அவன் கைஸ்? அங்கே ஒருத்தன் பார்த்தீங்களா, செவனேன் வாழ்க்கையை வெறுத்த மாதிரி இருந்துட்டு இருக்கான். பாவம், யாரோ உனக்கு லவ் ஃபெயிலியர் பண்ணி விட்டாங்க போல இருக்கு. பாவம் வாழ்க்கையை வெறுத்த மாதிரி இருந்துட்டு இருந்தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ ஷாட். ஓகே கமான் கமான். அது யாரு நம்ம நம்ம ஃப்ரெண்டா இது கைஸ்? ஐயோ தாண்டியா உனங்க ஏங்க வந்துட்டாங்க நைஸா. அட பாவி திருட்டு பாயில ராஸ்கோல் கைஸ் தாண்டிட்டாங்க கைஸ். அட பாவிகளா டே, கொஞ்சம் கேப் சூட்டாக என்னென்ன பண்ணிட்டானுங்க பார்த்தீங்களா கைஸ்? இதான் நம்ம வந்து உஷாராக இருக்கணும் ஃப்ரெண்ட். கொஞ்சம் ஜாலியாக ஆட ஆரம்பிச்சோன்னே தாண்டிட்டான் பார்த்தீங்களா? ஓகே ஒன்றும் இல்லை, பிடிச்சிடலாம். டே தம்பி, ஏன் நம்ம ஃப்ரெண்டு மாதிரிலாம் இல்லைங்க, நம்ம ஃப்ரெண்டு இல்லைங்க, வேறு யாரோங்க அது. பரவாயில்ல, இருந்தாலும் இவன் கூட ரேஸ் பண்ணலாம். டே தம்பி, உன்னை ஓட மாட்டேங்கிறாரா, இவனை ரேஸ் பண்ணுவோம். கொய்யால கமான், என்னையே தாண்டி போகிறேன். இவன் யார் தெரியுதாங்க? அந்த வாழ்க்கையை வெறுத்தமே வந்து நின்றுட்டு இருந்தாலும் அவங்க இவன் தம்பி அவனா நீ? ஓகே ஸோ கமான். கீழே உண்டாக்கி. அப்பா கைஸ் இது வெறித்தனமாக பண்ணணும் இல்லை? கமெண்ட் சொல்லுங்கள், வெறித்தனமாக பண்ணணும் இல்லை? அந்த அப்படியே அது வரும்போது அப்படியே ஒரு டேர்னிங் ஒன்று போட்டேன் பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். வெறித்தனமாக பண்ணனா? ஸோ ஃப்ளூக்குன்னுலாம் சொல்லாதீங்க, உண்மையிலே நானாக தான் பண்ணேன். ஸோ ஹவு வாஸ் த டேர்னிங்? ஓகே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமான் கைஸ். ஸோ 42% வந்தாச்சு. ஓகே கமான், ஜம்ப்பு. ஓகே ஜம்ப்பு. டே என்னடா இது இப்படி தான் போட்டு வச்சுருக்கானுங்க கைஸ்? இது என்னடா பண்ணுறது? ஐயோ என்னங்க இது எப்படி பண்ணுறது? ஒரு மாதிரி கிராஸாக போகுது, இப்படி போகணுமா? ஐயோ டே இது கொஞ்சம் அநியாயமாக இருக்கிற மாதிரி இருக்கடா. இரா மேலே. இப்படி போகணுமா? ஓகே அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லைங்க, ஓரளவு ஈஸியாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் மேலே போய் போகணும் நம்ம சைடுக்கு. அது வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கானுங்க, அவ்வளோதான். நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போயிடலாம் அதை. ஓகே நம்ம சைடில் போயிடலாம். மேலே ஃபுல்லாக லேசராக இருக்குது. எவன் லேசரில் போய் மாட்டுறது? நான் சைட்லேயே போய்க்கிறேன். ஓகே ஸோ கைஸ் நம்ம 50% வரப்போடுறோம். ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேடு சுற்று. ஓகே கமான் ஜம்ப்பு. ஓகே ஜம்ப்பு. ஏன்டா டே வாட்டர் மெலன் மாதிரி நடுவில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கீங்களாடா டே? நடுவில் வாட்டர் மெலன் சீவன மாதிரி ரெட் கலரில் அப்படியே பல்ப்பு மாதிரி எரியுது. ஓகே இங்கே ஒரு கொடி இருக்குது. சைடு கமான். அப்பா ஹேமரு தப்பிச்சாச்சு. ஓகே நினச்சேன்டா. ஓகே செகண்ட் ஒன்றில் ஜம்ப் பண்ணலாம். ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்ப் பண்ணி பார்க்கலாமா? பண்ண முடியுது, பரவாயில்ல. இதில் போயிட்டு அப்படியே திரும்ப ஒரு ஜம்ப்பு. ஓகே ஃபைனு. அப்படியே ஒரு ஜம்ப்பு. ஓகே கமான் கைஸ். ஸோ 47% லைக் பண்ணாதாங்களா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்பா என்னங்க இது? நல்ல வேலைங்க, சரியான அது ஒரு கிளச் மூவ்மெண்ட்டுங்க அது. ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சதவீதம் அப்படின்னா 49. ஏன்னா அது பெரிய லெவல்னால 2% கொடுத்துட்டானுங்க. ஓகே கமான் ஜம்ப்பு. கமான் ஜம்ப்பு 50 ஹாஃப் செஞ்சுரி போட்டாச்சு. ஐயோ என்னடா இது இப்போ தான் ஹாஃப் செஞ்சுரி? டே நான் கேட்டேன் எதுக்கடா தேவலாமல் பாப்பப்லாம் கொடுத்து எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க? ஓகே என்னங்க பார்த்தீங்களா அது? டே நான் கேட்டேனடா, ஏன்டா இவனுங்க வேறு. ஸோ கைஸ் போக போக அந்த சைஸ் பெருசாகுதுங்க. ஃபஸ்ட்டு குட்டியாக இருக்கா, போக போக பாருங்களா அப்படி பெருசாகுது பார்த்தீங்களா? பயங்கரமான ஆள்றா நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட். டே நம்ம இப்போலாம் அவுட் ஆகிட்டு இருந்தால் பின்னாடி இருக்கவங்க வந்துருவாங்க ஃப்ரெண்ட், நம்ம கொஞ்சம் பார்த்து போனோம். இருங்க கமான் ஜம்ப்பு. ஓகே ஃபைன். ஓகே கைஸ் வந்தாச்சு. ஸோ 51%. ஸோ கைஸ் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் த ஃபேன் ஆஃப் விடிஜின்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் தான் ஜெயிச்சதா நான் கருதுகிறேன். ஏன்னா வந்து என் சப்ஸ்கிரைபுக்கிட்ட தோற்று போது எனக்கு பிரச்சனை கிடையாது. அவர் லாஸ்ட்டில் வந்தாலும் என் மனசில் அவர் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து என் சப்ஸ்கிரைபர் ஜெயிச்சா எனக்கு பெருமை. ஸோ அதனால் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ செகண்ட் நான், தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஜெயிக்கிற வெற்றி என் சப்ஸ்கிரைபருக்கு நான் கொடுத்துட்றேன் ஃப்ரீயாகவே. ஓகே கமான் கைஸ் போகலாம். வாடா வந்தாச்சு. ஸோ கைஸ் 54% வந்தாச்சுங்க, வேறு லெவலுங்க. ஓகே ஜம்ப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 56. 2 இருதுங்க பார்த்தீங்களா? 2 இருதுங்க. ஓகே பாருங்கள் 58 என்ன 7 தான் வருது. ஏன்டா 58 வரணும் தெரியலையே என்னாச்சுன்ட்டு. ஐயோ கமான்ட்ரா ஜம்ப்பு. இது என்னங்க? உள்ளே போகிறவங்களா லேசர் எப்படி போட்டு வச்சுருக்கானுங்க? சைடாக. ஓகே இப்போ தான் புரியுது. நான் உள்ளே வந்து ஒரு கலர் நினச்சேன், உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது லேசரை சைடாக போட்டு வச்சுருக்கானுன்னு சொல்லிட்டு. ஓகே 1 2 3 4 5
6 கமான் 7 சூப்பர் கைஸ். ஸோ கைஸ் 60% பார்த்தீங்களா? ஓகே 60% இருந்துச்சு, இன்னும் 40 தான். ஈஸியாக போயிடலாம் நினைக்கிறேன். ரொம்ப இது மாதிரிலாம் பேசுனா தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ கைஸ் சைடாக போட்டு வச்சிருக்கானு கைஸ். எனக்கு இதான் கைஸ் பிடிக்கல. சைடு இங்கே பாருங்களேன், இப்போ சைடாக போட்டு நடுவில் போட்டு வச்சிட்டான் பார்த்தீங்களா உஷாரா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் வந்து கொலாப்ஸ் பண்ணுறானுங்க. ஓகே ஜம்ப்பு. ஓ ஜம்ப்பு. ஓ இரா கமான் ஜம்ப்பு. ஓகே ஜம்ப்பு. ஓ அப்பா செம்ம டைமிங். ஓகே ஜம்ப்பு. ஸோ கமான் கைஸ் 63% வந்தாச்சு. இது கொஞ்சம் ஈஸியாக தான் தெரியுது. என்னங்க இதா இப்படி இருக்குதா? சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போட்டு வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, அப்படியே அசால்ட்டாக போயிடலாம். தம்பி இதெல்லாம் சால்ட்டு. ஐயோ என்னடா அது கூட்டு வர மாதிரி கூட்டு வந்துட்டு மேலே ஆப் அடிக்கிறீங்க. டே தம்பிகளா இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 65. ஓகே சிக்கன் 65 தான். 65 வந்தாச்சுங்க, இன்னும் 35 தான். வாடா வீட்டுஜி உனக்கு அசால்ட்டு. நம்ம தான் ஜெயிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். வேறு யாரும் வரல இப்போதைக்கு. பின்னாடி நம்ம தான் போய்கிட்டு இருக்கோம், அப்படியே ஒரு மின்னல் வேகத்தில் போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட். வாடா 1. ஓ ஓகே ஜம்ப்பு. கைஸ் இது கொஞ்சம் பார்த்து போகிறோம். ஓ வந்தாச்சு. ஜம்ப்பு. இதை வந்து பார்த்து சைடாக போனோம். சைடாக போய்டு. ஐயோ தேவையாடா இதெல்லாம் உனக்கு? தேவையாடா விடிச்சு தேவையா சொல்லு. பார்த்து போயிருக்க வேண்டியது தானே. ஒரே அசிங்கமாக போச்சு குமார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கமான் ஜம்ப்பு. ஓகே ஐயோ என்னங்க இது? ஸ்டம்மியோங் கிர் ஓங்கே சம்யோங் தும் தாக்கா தும்பா தூக்கா கிர். ஓகே வாடா 69. ஓகே ஜம்ப்பு 71. ஓகே சூப்பர். அப்போ தேங்க்ஸ் பா, 2 கொடுக்குறானுங்க, ரொம்ப நன்றிப்பா. ஓகே நெக்ஸ்ட் ஜம்ப்பு. கமான் கைஸ் 28 தான் கைஸ் இருக்குது. ஒன்றும் மேட்டருமே அசால்ட்டாக முடிக்கலாம். பார்த்து அப்பா சரியான ஸ்கேட்டிங் இதெல்லாம். ஆனால் ஓகே ஜம்ப்பு. ஓ என்னங்க இது கஷ்டப்பட்டு போனால் இப்படி பண்ணுறானுங்களே. உங்களாம் மனசாட்சி இருக்காடா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? பேயில போவான், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? கமான். ஓ அப்பா அம்மாடி சரி மாதிரியான இதெல்லாம். ஓகே இது என்ன க்ரீம் பிஸ்கெட், ஓரியோ பிஸ்கெட் மாதிரி இருக்குது பாருங்களா. அப்படி தாங்க இருக்குது, பிளாக் கலரில் அப்படியே க்ரீம் மாதிரி போட்டு வச்சுருக்கானுங்க. ஓகே கமான். ஓகே ஜம்ப்பு. ஓகே அப்படி இதில் போக வேண்டியதான். வாடா இது கொஞ்சம் ஈஸி தாங்க. இது ஈஸியாக இருக்குது, இதேமாரி கொடுங்கடா, நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படி போகலாம். ஸோ கைஸ் த ரவுண்ட் ஆஃப் 75 76 போய்ட்டுமா. ஓகே இன்னும் 24 தான் இருக்குது. ஓகே கைஸ் அசால்ட்டாக முடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஸ்பீடாக போகிறோம். ஆனால் அதுலேயுமே ஸ்பீடாக போகிற மாதிரி அதாவது தில்லு வந்தாச்சு. கமான் ஜம்ப்பு. ஓகே ஃப்ரெண்ட் சூப்பர் ஃப்ரெண்ட், பக்காவான ஜம்ப் ஃப்ரெண்ட் எல்லாமே. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அப்படியே இதில் ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, மேலே ஒரு கிராஸ் ஜம்ப்பு. ஓகே ஜம்ப்பு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் 20 தான் ஃப்ரெண்ட். ஓ எங்க கரெக்டாக தாங்க போனேன். என்னங்க இதுக்கு மேலே என்னங்க பண்ண முடியும்? இல்லைங்க இதுக்கு மேலே என்னங்க பண்ண முடியுங்களே? கமாண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட். கமாண்ட்லாம் எனக்கு நீதி வேணும். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? கரெக்டாக தானே போனேன். ஓகே வாங்க திரும்ப போகலாம். ஜம்ப்பு போடா டொனால்ட் ட்ரம்ப்பு. ஓகே கைஸ் 3 ஏறிடுச்சிங்க பார்த்தீங்களா? ஏங்க இன்னும் 17 தாங்க. என்னங்க இதா வேறு லெவலில் போயிட்டுருக்கோம். ஸோ 84 வந்தாச்சு, இன்னும் 16 தான். எப்படி ஏறுதுன்னு எனக்கே தெரில. இங்கே செக் பாயிண்ட் இருந்து தான் நான் தான் பார்க்கலையோ. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகலாம். கமான் அவ்வளோதான். சூப்பர். லாஸ்ட்டில் எப்போவுமே ஸ்பீடாக முடிச்சிருவாங்க, நல்லாவே தெரியும் கைஸ். லாஸ்ட்டில் எப்போவுமே ஸ்பீடாக முடிச்சிருவாங்க. ஸோ 86 சூப்பரு. வாடா விடிஜி உன்னால் முடியும்டா. ஏன்டா ஸ்லோ டவுன் ஆகிற? டேய் என்னாச்சுன்னு தெரியலங்க. ஸ்லோ என்னங்காச்சு? மவுஸ் பக்குங்க. இருறா அப்பா நல்ல வேலை. ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க மவுஸ் திடீர்னு. ஓகே கமான் 13%. 88. கமான் விடிஜி கமான், யூ கேன் டூ இட் விடிஜி, யூ கேன் டூ இட். ஆனால் ஒன்று சொல்லணுங்க, நான்லாம் ஒரு காலத்தில் கம்ப்யூட்டரில் எனக்கு ரோப்ளாக்ஸ் ஆடவே பிடிக்காது, ஃபோனில் ஆட தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறமா கம்ப்யூட்டரில் வந்து ஆடினா தான் கிராஃபிக்ஸ் அதிகமாக வருது, அப்போ வியூவர்ஸ்க்கு இப்போ நல்லாயிருக்கும் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கம்ப்யூட்டரில் ஆட ஆரம்பித்தேன். உண்மையிலே சொல்கிறேங்க, எனக்கு ஃபஸ்ட்லாம் கம்ப்யூட்டரில் கையே வராது, ஃபோனில் ஆட தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறம் கம்ப்யூட்டரில் ஆடி எனக்கு கம்ப்யூட்டரில் பழகிடுச்சு. இப்போ ஃபோனில் ஆடவே பிடிக்க மாட்டேங்குது கைஸ். எனக்கு இப்படி ஒரு நோய் வந்துருச்சு. கம்ப்யூட்டரில் ஆடி இப்போ எனக்கு ஃபோனில் ஆட பிடிக்கும். ஃபஸ்ட்டில் எப்படின்னா எனக்கு ஃபோனில் மட்டும்தான் ஆடவே பிடிக்கும், கம்ப்யூட்டரில் ஆடவே பிடிக்காது. இப்போ என்னடானா கம்ப்யூட்டரில் ஆட பிடிச்சிட்டு ஃபோனில் ஆட பிடிக்காமல் போயிடுச்சு. இந்தமாதிரி யார் பேருக்கு எத்தனை பேருக்கு நடந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ நீங்கள் எதில் விளையாடணும்னு ஆசைப்படுறீங்களோ அதில் மட்டுமே விளையாடுங்க.
டிவைஸை மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. ஃபோன்னா ஃபோன்லேயே இருந்துருங்க, கை நல்லா வரும். பிசினா பிசிலே இருந்துங்க. பிசியும் ஆடுவேன், ஃபோன் ஆடுவேன்னா அது வராது, ஒரு மாதிரி ஆகிடும், உங்களுக்கே பிடிக்காமல் போயிடும். ஸோ அதனால் வந்து எந்த டிவைஸுன்னு முன்னாடியே முடிவு பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதை நான் சொல்ல நினச்சேன். இது ஒரு ஹாபி கேமில், இதில் பேச ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் சும்மா ஏதோ சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த பாயிண்ட்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். 93 இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 7% தான். இன்னும் 5 தானா, 2 ஏறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 95 வந்தாச்சு கைஸ். கேம் முடிக்க போகிறோம் கைஸ். அவ்வளோதான் வந்தாச்சு. அங்கே பாருங்கள், அங்கே 2 கொடி தான் இருக்குது. அதோட கேம் முடிய போகுது. 96 ஓகே. ரெட்டு ஜம்ப்பு 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 ஜம்பு 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 அவ்வளோதான் வந்தாச்சு. 97 கைஸ், கமான். இன்னும் 3% தான். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா லைன் போட்டு வச்சுருக்கானுங்க. 98 கைஸ், நம்ம தான் கைஸ் ஃபஸ்ட்டு. டவுட் இதுக்கப்புறம்லாம் வர வாய்ப்பே இல்லை. நம்ம தான் வின்னு, நம்ம தான் ஃபஸ்ட்டு, மற்றவங்களாம் நெக்ஸ்ட்டு. ஆனால் வந்து இந்த வெற்றி வந்து என் சப்ஸ்கிரைபர் கொடுத்துக்கிறேன், இது எனக்கு தேவையில்லை. ஸோ இந்த வெற்றி என் சப்ஸ்கிரைபரே சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் சப்ஸ்கிரைபர், செகண்ட் வந்து நான், தேர்டு வந்து என் ஃப்ரெண்டு, ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நான் வந்து இந்த கேம் பிளே முடிக்கிறேன். ஓகே, பை ஃப்ரம் விடிஜி கைஸ். நாளைக்கு ஒரு விடிஜி 2.0 சாரி, நாளைக்கு ஒரு நல்ல வீட்டில் சந்திக்கலாம். நாளைக்கு ரோப்ளக்ஸில் என்ன கேம் போடலாம் அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? நான் ஏன் ஹாபி போட்டேன்னா, மெயினே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப கேட்டார், ப்ரோ வாங்க ப்ரோ சேர்ந்தாலான்னு சொல்லிட்டு, அதனால தான் மெயினாகவே போட்டுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன கேம் பிளே வீடியோ போடலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க, ஓகேங்களா? அடுத்து என்ன கேம் போடலாம்னு சொல்லிட்டு. ஸோ என் ஃப்ரெண்டு வந்துட்டான். சரி, ஓகே, பாய் ஃப்ரம் விடிஜி கைஸ். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ், பாய் 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 பாய். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ், பாய்.